எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 54வது பதிவு. நிர்மல் கேட்டப்புறம் சகாதேவன் சாஸ்திர கலை எல்லாம் அறியும். அவனுக்கு ஜோசியம், அந்த கலை ஜோசிய கலை அவனுக்கு நல்லா தெரியும். சாஸ்திரங்கள்லாம் அவன் சகாதேவனை கேட்டுதான் கிருஷ்ணனே செய்வார். கிருஷ்ணனே ஒரு நேரம் டைம் கேட்கும்போது பாண்டவர்களுக்கு தூது போனார் இல்லையா? தூது போகும்போது நான் போய் தூது போகிறதுக்கு போறேன், இது நல்ல நேரமா, நீ எனக்கு அனுமதி கொடுக்குறியான்னு கேட்கிறார். கேட்கும்போது சகாதேவன் ஒத்துக்கல. நீ இந்த வம்சம், இந்த அஸ்தினாபுர வம்சத்தையே சுத்தமா நீ அடியோட தரமட்டமாக்கிறதுக்கு வழி பண்ற, அதனால உனக்கு கொடுக்க மாட்டேன், நிறைய உயிர்களை பலி வாங்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ற அப்படின்னு சொல்றாரு. சகாதேவன் சொல்றாரு. இந்த சகாதேவனுக்கு எப்படி அதாவது சகாதேவனுக்கு பிற்காலத்துல என்ன நடக்க போகுதுன்றத அறியிற தன்மை உண்டு. இது எப்படி வந்ததுன்றதை நான் அப்புறம் சொல்றேன். தனியா ஒரு கதையே இருக்கு, அதை நான் சொல்றேன். இந்த மாதிரி சொன்ன உடனே என்ன பண்றான், இந்த அதை கேட்கிறார். அவர் கேட்கிறார், இவர் கேட்கிறார். சகாதேவன் அமைதியை கொடுக்கறதுக்கு என்னன்றது கேட்கிறார். சகாதேவன் கிருஷ்ணன் கிட்ட, வியாசர் கிட்ட, வியாசர் சுவாமிகளே, இப்ப எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை வெற்றி, அதெல்லாம் இல்லை, அமைதி வேணும், அமைதி இருக்கிற இடம் எதுன்னு கேட்கிற. அப்ப வியாசர் சொல்றார் அதுக்கு. வியாசர் இதுவும் கிருஷ்ணன் வியாசருக்கு உபதேசம் பண்ணாதான் சொல்றார். அது சொல்லும்போது என்னன்னா, நீங்க பேசுற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, வாயில பேசுற வார்த்தைகள், அது உங்களுக்கோ எதிராளிக்கோ அமைதியை கொடுத்ததுன்னா அதுதான் மந்திரமா. மந்திரத்தால ஏற்படுறது அமைதி, வார்த்தைகள் அமைதி. வார்த்தையை மந்திர உச்சாரணம் பண்றோம் இல்லையா, பண்ணும்போது மனசுல ஒரு அமைதி வருது பாருங்க, அது அதை சொல்றாரு இவர். நீங்க உங்களுடைய வார்த்தைகள் அமைதியை கொடுக்கக்கூடிய மந்திர வார்த்தைகளா இருந்ததுன்னா அந்த இடத்துல அமைதி வரும். மந்திரங்களை உச்சரிக்கும் போது அந்த அமைதி கிடைக்கும். வாயால வார்த்தைகள்ல கிடைக்கிற அமைதி என்னன்னா மந்திரம். அந்த மாதிரி செயல்கள்ல இருக்க அமைதி என்ன, அதுதான் தந்திரம்ன்ற. நீங்க கேரளா சைட்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா கோவில்ல நம்ம மாதிரி மந்திரம்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க கையை காலையில அந்த பெருமாளுக்கு முன்னாடி அப்படி ஆட்டுவாங்க, பெருமாள் சாப்பிடுற மாதிரி பண்ணுவாங்க, பெருமாள் கையெழும்புற மாதிரி கையை அந்த பக்கம் ஆரம்பிப்பாங்க, இந்த ரெண்டு கையை இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க கையில. அதுவும் ஒரு விதமான பூஜை தான். நம்ம எப்படி இங்க மந்திரம் சொல்லி இப்ப எல்லா பெருமாளுக்கு அச்சா ஜாரத்தி எல்லாம் பண்றோமோ அதே மாதிரி அதுவும் ஒரு பூஜை தான். அதுக்கு பேர் தந்திரம்னு பேரு. அதனாலதான் அவங்களுக்கு கேரள பாத்தீங்கன்னா தாந்திரிகள்னுவாங்க. அவங்க இந்த தாந்திரிகம் பண்றவங்க, தாந்திரிகம் பண்ணி தெய்வத்தை வழிபடுறவங்க, அதுல அவங்களுக்கு அமைதி கிடைக்குமா. இந்த தாந்திரிகம் படிச்சவங்களுக்கு தாந்திரிகம் பண்ணும்போது மன அமைதி கிடைக்குமா. அது மாதிரி ஓசை பாத்தீங்களா, அந்த ஓசை உங்களுக்கு இசைக்கும் போது ஒரு ஓசை வருது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு மனசுக்கு அமைதி கொடுக்குது இல்லையா. அதனால இசையால அமைதி, இசையின் ஓசையால மனசுக்கு அமைதி கிடைக்குமா. இசையின் ஓசை அதை மனப்பூர்வமா அப்படியே லயிச்சு கேட்டோம்னா அதுல அது கிடைக்கிற இது அமைதி ஓசையம். அது மாதிரி கடாட்சம், சிலர் பார்த்தாலே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தீர்க்கமா பாக்குறான் பகவான். பாத்துருக்கீங்களா? நல்லா பார்வையே கருணை நிறைந்ததா இருக்கும், தீர்க்கமா இருக்கும். இல்ல கிளீனா ஒளிஞ்சு கிழிஞ்சு மறைஞ்சு அந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் பார்த்து இதெல்லாம் சொல்லும்போது உங்க மனசுல தடுமாற்றம் இருக்குன்றது தெரியும். நேரா அப்படியே தீர்க்கமா பாக்குறதுக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்க்கும்போது என்னன்னா இந்த பார்வையை வாங்குறவங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்குமா. அதே மாதிரி அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு ஒரு அமைதி மனசுல உண்டாகுமா. பார்த்தீங்கன்னா நீங்க கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா பெருமாள் அப்படியே தீர்க்கமா சேவிக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம மனசுல பார்த்தீங்கன்னா அப்பா பெருமாள்கிட்ட நம்ம எல்லாத்தையும் பெருமாள்கிட்ட சொல்லிடுறோம். அப்படியே பார்த்துட்டே மனசுக்குள்ளேயே அப்பா காப்பாத்துப்பா, எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பா, எனக்கு பண்ணி கொடுப்பா, பார்த்தீங்களா, எல்லாம் பண்றோம். பண்ணிட்டு வெளியில வரீங்க, வரும்போது உங்க மனசுல ஒரு நிறைவு இருக்கும் தெரியுங்களா, ஒரு அமைதி இருக்கும் உங்க மனசுல, அப்பா எல்லாத்தையும் பெருமாள்கிட்ட கூட்டிட்டு வரணும். அதுதான் பார்வையில கிடைக்கிற அமைதி. அதுக்கு பேர் கடாட்சம்னு பேராம், பார்வையால் கிடைக்கிற அமைதி. அதே மாதிரி நம்ம மனசே நம்மளுக்கு அமைதியை உருவாக்கிட்டு வைங்க, அதுதான் தியானம்.
தியானம் பண்ணீங்கன்னு வைங்க, வீட்டுல நீங்க உட்காந்து ஒருமுகப்படுத்தி தியானம் பண்ணும்போது, தியானம் எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 20 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு நீங்க எழுந்து வந்தீங்கன்னு வைங்க, உங்க மனசுல நிஜமாவே தியானம் பண்ணி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அமைதி இருக்கும். நான் தினம் பாண்டுரங்க கோயிலில் போவேன், உட்காந்து 15 நிமிஷம் மந்திர உச்சாரணம் பண்ணுவேன், இது ஜபம் சொல்லுவேன். நம்ம வேலையெல்லாம் கண்ண மூடின்னு சொல்லிட்டு இருந்தேன். கண்ண மூடின்னு சொல்லிட்டப்ப யாரோ கோவில் இருந்த பெரியவர் ஒருத்தர் தான், எதிர பெருமாள் இருக்கார் உங்களுக்கு, எதிர பெருமாளை பார்த்துட்டு இருக்கும்போதே நீங்க வந்து பெருமாளை பார்த்துட்டே நீங்க வந்து கண்ண மூடிங்க ஏன் பண்றீங்க? பெருமாளை பார்த்துட்டு ஜபம் பண்ணும்போது கண்ண மூடின்னு பண்றது சரியில்லை. பெருமாள் உங்க எதிர்க்கார, அவரை பார்த்துன்னு பண்ணுங்களேன் அப்படிங்க. கண்ண மூடிட்டு எப்ப ஜபம் பண்ணணும்னா, உங்களால எதிர இருக்க தெய்வத்தை வந்து உங்க மனக்கண் முன்ன கொண்டு வர சக்தி இருக்கணும். தெய்வத்தோட சக்தியை உங்க மனக்கண் முன்னாடி கொண்டு வரதுக்கு உங்களுக்கு சக்தி இருந்தால் நீங்க வந்து கண்ண மூடி ஜபம் பண்ணலாம். கண்ண மூடினா உங்க கண்ணு முன்னாடி நீங்க வேற தெய்வம் வரணும். இல்லைன்னா அது வந்து கிடையாது. அது வந்து உங்களுக்கு வந்து அது அந்த இது வந்து உங்களுக்கு தியானம் கிடையாது. அதுதான் மன அமைதியை உருவாக்குறது. கண்ண மூடி நீங்க உங்க வீட்டில் தியானம் பண்ணீங்கன்னா மன அமைதி உருவாகுது இல்லையா? அந்த இது, அந்த தியானம், அந்த தியானம் பண்ணீங்கன்னா பெருமாள் சன்னதி பெருமாளையே பார்த்துட்டு இருக்கணும். வேற எந்த மனசுல லைஃப் எல்லாம் சேர்க்காம பெருமாள் சன்னதியில உட்காந்துங்கன்னா சன்னதியை பெருமாளையே பார்த்துட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது தியானம். அந்த தியானத்தை வந்து உங்களுக்கு அது முடிச்சுட்டு வெளியில வந்தீங்கன்னா ஒரு மனசுல ஒரு அமைதி இருக்கும். அதுதான் அந்த அமைதி கிடைக்காது. அது மாதிரி மன அமைதி தான் தியானம். அது மாதிரி அமர்ந்த நிலையில் அமைதி கொண்டா அது யோகம். அமைதி கொடுக்குதான் யோகம். யோக கலைன்றாங்க இல்லையா? யோக கலை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை போட்டு அப்படியே அசையாத உட்காந்துருப்பாங்க மணிக்கணக்கில், எந்த சிந்தனையும் இல்லாம. அதுதான் யோகம். அந்த மாதிரி செய்யறது வந்து யோகம். அந்த யோகம் பண்ணிட்டு நீங்க பெருசால கண்ணை மூட்டு கொஞ்ச நேரம் தெய்வ சிந்தனை கூட வேண்டாம், எந்த சிந்தனையுமே இல்லாம சும்மா ஒரு 15 நிமிஷம் உட்காந்துட்டு கண்ணு முடிச்சு பாருங்க, அப்போ ஒரு அமைதி கிடைக்கும். அதுதான் யோகத்தால கிடைக்கிற அமைதியாது. அப்புறம் வந்து சுவாச அமைதி. சுவாச அமைதி என்ன தெரியுமா? பிராமின்ல பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க. பண்ணும்போது பிராணாயாமம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. இடது மூக்கில் உள்ள இழுத்து வலது மூக்கால காற்றை வெளியில விடுவாங்க. அந்த அப்படி பண்ணுவாங்க. அது அது அந்த இது பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிராணாயாமம் பண்றது பார்த்தீங்களா, அது உள்ள இழுத்து நிறுத்துறது. அப்ப அந்த பிராணாயாமம் நீங்க வந்து ஒரு 15 தரம் 10 தரம் 15 தரம் பண்ணிட்டு பாருங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு இதமா இருக்கும், மனசுல ஒரு அமைதி வரும். அதான் சுவாசத்தால ஏற்படுற அமைதி. ஆகுது பிராணாயாமம் பண்ணா சுவாசத்தால ஏற்படுற அமைதி கிடைக்குமா. அது மாதிரி சக்தி நம்ம கிட்ட சக்தி இருக்கு இல்லையா, அதை வச்சு உண்டாக்கிய ஒரு அமைதி வந்ததுன்னா அது குண்டலி அமைதி, ஆன்ம சக்தின்னு பேரு. ஆன்ம சக்தினா நீங்க உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி வயிற்றுல இருந்து அந்த உங்களுடைய அந்த சக்தியை மேல கொண்டு வருது. குண்டலி குண்டலி சக்தின்னு அது வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து அது ஆன்ம சக்தி. அந்த குண்டலி சக்தி கொண்டு வந்து நீங்க அந்த யோகம் பண்ணிட்டு எழுதினாலும் உங்களுக்கு மனசு அமைதி கிடைக்கும். அதுவும் அமைதியை தடுக்கும். அது மாதிரி ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அமைதினா கோவிலாம். அமைதி எங்கெங்க கிடைக்கும்னா கோவிலுக்கு போனீங்கன்னா அமைதி கிடைக்குமா. இடம் கோவிலுக்கு போன உடனே உங்களுக்கு அப்பாட, கோவிலுக்கு வந்த உடனே பெருமாள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வருவோம். கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு அது நான் நிறைய இடத்துல கண்கூட பார்த்துக்கிறேன். ஏன்னா நானும் ரங்கநாதனும் நிறைய அனுபவிச்சிருக்கோம். கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு அமைதி, நுழைஞ்சிட்டு உள்ள அப்படி போயிட்டு வரும்போதே ஒரு அமைதி கிடைக்கும். அது மாதிரி உங்க ஃபேமிலியில வந்து நல்ல மகிழ்ச்சியான ஃபேமிலியா இருந்ததுன்னு நீங்க மன அமைதி. அதுதான் குடும்பம். குடும்பத்துல நீங்க என்னதான் நீங்க சண்டை கிண்ட பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தா கூட நம்ம உறவுகளை நேராக பார்த்து அவங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுங்க, உங்க மனசுல ஒரு அமைதி ஏற்படும். அது வரைக்கும் உங்க மனசு கொந்தளிச்சுட்டு இருக்கும், இப்படி பண்ணாங்களே அப்படி பண்ணாங்களே எல்லாம். ஆனா அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசும்போது உங்களுக்கு மனசுல ஒரு அமைதி வரும். அதுதான் உறவுகளால ஏற்படுற அமைதி. அதான் குடும்பன்ற உறவுகளால ஏற்படுறது மன அமைதி. அதுலயும் அமைதி ஏற்படும். அமைதி எப்படி எல்லாம் ஏற்படும், எங்கெல்லாம் கிடைக்கும்ன்றதுக்கு வியாசர் கிருஷ்ணன் வந்து வியாசருக்கு சொன்னதா, வியாசர் வந்து சகாதேவனுக்கு சொல்றார். அதே மாதிரி தன் உணர்வை இழப்பதில் அமைதி. நீங்க வந்து ஒண்ணுமே இல்லைங்க, உங்க மேல அன்பு செலுத்துற ஒருத்தர் கூட ஒருத்தருக்கு பக்கத்துல வந்து நீங்க உட்காந்து அவங்க பக்கத்துல உட்காந்து நீங்க பேசி பாருங்க. பேசவே வேண்டியல, வெறுமை உட்கார்ந்து இருந்தாலே போதும், உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் இல்லையா? வெறுமை நீங்க உட்கார்ந்து இருந்தாலே
உங்களுக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கும். அதுதான் அந்த அமைதி தான் தன் உணர்வை இழப்பது. என்னதான் நீங்க மனசுல வச்சிருந்தாலும் எதிர பார்த்தோன்னே ஒரு நல்ல அன்பான ஒரு உங்ககிட்ட அன்பா இருக்கிற ஒருத்தரை பார்த்த உடனே உங்க மனசு அப்படியே தவிச்சு போயிட்டு அப்புறம் அவங்க கிட்ட நல்லா ஒரு மகிழ்ச்சியோட போய் அவங்க கிட்ட கொண்டாடிட்டு அவங்க பக்கத்துல கொஞ்ச நேரம் உட்கார வைக்கிறீங்களா, அந்த அமைதி. அதுதான் அன்புன்ற அன்பால ஏற்படுற அமைதியா. தன் உணர்வை ஏற்படுறதால ஒரு அமைதி, ஒரு அன்பு ஏற்படும். அந்த அன்பால அமைதி கிடைக்கும். அது மாதிரி தெய்வத்தை கும்பிடும் போது தன்னையே இழந்து தன் நினைவே இல்லாம தெய்வ சிந்தனை அப்படி நிஷ்டாந்தியா தெய்வ சிந்தனையாவே நின்றுட்டு பண்ணி தெய்வத்தை கும்பிடுறீங்களே பக்தி, அந்த பக்தியால உங்களுக்கு அமைதி கிடைக்கும். தன்னை இழந்து அமைதி கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் பக்தின்னு தான். தன்னையே இழக்கிற சூழ்நிலை அது. அந்த என்ன நடக்குதுன்னு தெரியாது, அது மாதிரி கும்பிடணும். அது பெரும்பாலும் இப்ப கிடையாது. அது மாதிரி இருந்தாங்க, ஆனா இருந்தாங்க அந்த மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாது, யார் என்ன பண்றாங்கன்னு தெரியாது, அப்படியே இருப்பாங்க. அது மாதிரி தன்னை கொடுப்பதிலே அமைதி. இது பக்கத்துல இது ஒண்ணு ஆத்ம நிவேதனம். அதாவது மகிழ்ச்சியோட போய் இறந்து போறது. தன்னை கொடுப்பதிலே ஆத்ம நிவேதனம். தன்னை 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 தானே கொடுத்துக்கிறதுல அதுல வந்து இந்த பக்த விஷயத்துல நிறைய கதை அது மாதிரி வரும். தன்னை தானே மகிழ்ச்சியோட கொடுத்துக்கிறது, தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கிறது. அது தன்னை தான் அப்பா நம்ம சாக போறப்பா அப்படின்னு ஒருத்த மனசுல நினைச்சான்னா அப்பா நம்ம உயிரோட போறப்பான்னு ஒருத்த அமைச்சு அது அவனுக்கு மனசு அமைதி கிடைச்சதுன்னா ஆத்ம நிவேதனத்தால கிடைக்கிற அமைதி. ஆத்ம நிவேதனம்னா ஆத்மாவை அர்ப்பணிக்கிறது. இதெல்லாம் விட பெரிய பக்தி என்ன சொல்றாருன்னா அதுக்கு பேருது. அது மாதிரி அடிமைப்படுதல், அது ஆத்ம நிவேதனத்தால கிடைக்கிற அது ஒரு பக்தி கிடைக்கும். அடிமைப்படுதலால அமைதி கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் சரணாகதியா. நீங்க போய் ஒருத்தர்கிட்ட நீ தான் என்னை காப்பாற்றணும்ட்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ பார்த்துப்பேன்ட்டு இருக்க சொல்லுங்க, அவர் பார்த்துப்பாரு நம்மள. எனக்கு வாங்க சொல்லுவாரு அடிக்கடி, அவன் பார்த்துப்பாங்க வாங்கன்னு. அது ஒரு விதத்துல சரணாகதி தான். அது அவன் பார்த்துக்கிறான் அப்படின்னு. அது அப்போ அது பார்த்துக்கிறான்ட்டு போனோம்ல, வேக வேகமா இறங்கி போறவங்க நானும் ரங்கநாதனும் விருதாச்சலத்துல விருதீஸ்வரர் கோயிலை பார்க்கறதுக்காக போறோம். வேக வேகமா இறங்கி போறோம், 2 பேரும் போறோம். நான் போயிருக்கேன் எப்பயோ, எனக்கு என்ன அது எல்லாம் அவ்வளவு ஞாபகம் எல்லாம் இல்லை, நிறைய மறந்து போகுது. விருதீஸ்வரர் பார்க்க போறோம், பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டோம். இறங்கிட்டு இப்படி வரோம், கோபுரம் தெரிஞ்சுது ஒரு சைட்ல. கோபுரம் தெரிஞ்சது வடக்கு சைட்ல கோபுரம் தெரிஞ்சது. போனோம் வேகமா போனா, வடக்கு பக்கத்துல போனா அந்த கோபுரம் கோயில் போட்டுருக்கு. வாசல் எப்படின்னா இந்த பக்கம் கரெக்டா 12 மணி பார்த்தேன். சவுத்துல போங்கன்னு அந்த பக்கம் போகணும் சார், நீங்க கிழக்கு போகணும் சார். கிழக்கு வாசல் போனா ஓடி வரும் 2 பேரும். இந்த வாசலுக்கு வரத்துக்குள்ள உள்ள சன்னதியை மூட்டாங்க. 2 பேரும் நின்றுட்டு இருக்கோம். அப்புறம் வந்து அந்த இவங்ககிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஆபீஸ்ல எல்லாம் போய் அதெல்லாம் சும்மா அது நம்ம சொல்லிட்டு வந்தோம், அவ்வளவுதான். அதெல்லாம் என்ன ஆக போகுது. ஆனா அப்ப சொன்னார் அவர், வழியில வந்துட்டு நாங்க சாப்பிட்டு வந்து அங்க கோயில் வாசலே படுத்துட்டு சாயந்தரம் 4 மணிக்கு கதவு வந்தப்ப சேவிச்சு வந்தோம். அப்ப எல்லாம் அவன் பாத்துக்கிறான் வாங்கன்னாரு. பஸ்ல இறங்கினோம், எங்க மணி ஆயிட்டு போகுது சீக்கிரம் போலாங்கன்னா எல்லாம் அவன் பாத்துக்கிறான். அன்னைக்கு எங்களுக்கு மார்னிங் பாக்குறதுக்கு இல்லை, எல்லாம் அவன் பாத்துக்கிறான். உடனே சரி போலான்ட்டு மெதுவா வந்தான். பார்த்தீங்களா, இல்லதான் பதப்பதப்பு இருக்கும். அந்த அமைதி கட்சி பார்த்தீங்களா, அதுதான் அந்த அமைதி. அதுதான் சரணாகதி. எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம பாட்டு இருக்கிறது. இதையெல்லாம் விட பகவானே ரொம்ப விரும்பி பண்ண இதுவான். விரும்பி சொல்ற அமைதி என்னன்னா மோட்சப்பாதை. அதுல ஒரு அமைதி கிடைக்குமா. அது எதுன்னா அடியார் சேவை. இறைவனுடைய அடியார்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சேவை செய்யணுமா. சேவை செஞ்சா இந்த மோட்சப்பாதை. பக்தர் கீர்த்தன ஒரு கதையில வரும். அது மாதிரி ஒரு பிராமின் வந்து ஒரு ராஜா வரும்போது எல்லா ஏற்பாடும் பண்ணி, ராஜாவுக்கு எல்லாம் பண்ணணும்ட்டு ரொம்ப எல்லா ஏற்பாடும் பண்ணி எல்லாம் பண்ணிடுறாரு. சிவாஜி வரார் கோயிலுக்கு. சிவாஜி மராட்டி ராஜா கோயிலுக்கு வராருன்னு கோவில்ல எல்லாரும் செஞ்சிடறாரு. அந்த பேரு விமோச்சனன் பேரு. அந்த அந்தனன் பேரு விமோச்சனன் பேரு. விமோச்சனன் வந்து அந்த அந்தனன் வந்து பண்றாரு எல்லாம். கோயிலுக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டு அது ராஜா வராருன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு. சிவாஜி ராஜாவா இருந்தப்ப ஏற்பாடெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு 10-15 நாள் எல்லா ஏற்பாடு பண்ணி கோயில் எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி ராஜாவுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு பண்ணும்போது முதல் நாள் போய் படுக்கிற ராத்திரி சரியான ஜுரம். காத்தால எழுந்துக்கவே முடியல. காத்தால 6 மணிக்கு ராஜா வந்துட்டார். சிவாஜி வந்து பார்த்தா வந்து கோயிலுக்குள்ள வந்தா சிவா இந்த அவர் தான் அங்க போய் இது பண்ணணும்.
பூஜையெல்லாம் பண்ணணும். இந்த இவருக்கும் சரியான ஜுரம் அடிக்கிறது விமோசனனுக்கு. ரொம்ப ஜுரம் அடிக்கிறதுனே ஒன்றும் என்ன பண்றதுன்னே புரியல. போக முடியல, எழுந்துக்க முடியல, சுத்தமா படுத்துட்டான். அவ்வளவுதான், இன்னையோட நம்ம கதை தீர்ந்துது அப்படின்னு வச்சுருக்கேன். அப்ப பார்த்தா பெருமாளே வந்துடுறாரு. அங்க பெருமாளே வந்து அந்த விமோசன மாதிரி அர்ச்சகரா வந்து எல்லா பாசுரங்களும் சொல்லி எல்லாம் சொல்லி சிவாஜிக்கு நல்ல பெருமாளோட சேவை பண்ணி வைக்கிறார். சேவை பண்ணி வச்சுட்டு போகும்போது ராஜா வந்து பிரமாதமா இருந்தது உங்களோட இது, உங்களுக்கு எப்படி இவ்வளவு விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுன்னு அவரை பாராட்டிட்டு நிறைய காசு கொடுத்துட்டு இது தங்க காசெல்லாம் கொடுத்துட்டு அவர் போயிட்டாராம். 2 நாள் கழிச்சு பார்த்தா பையில பார்த்தா ஒரு பையில வந்து அந்த பைக்கு மேல வந்து ராமான்னு எழுதிருக்கான். அந்த பை நிறைய தங்க காசுகளை கொடுத்துட்டு போயிட்டாராம். இவருக்கு 2 நாள் எழுதிருக்கவே முடியல. 2 நாள் முடிச்சு இவர் வீடு வந்து 10 மைல் தூரம் அந்த கோயில்ல இருந்து. 2 நாள் கழிச்சு மெதுவா எழுதி போறாரு கோவிலுக்கு. என்ன ஆக போறதோ, கோயில போனோடனே நம்மள என்ன பண்ண போறாரு. அங்க போறோம்னா எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுறா இவரை. பண்ணோடனே இவருக்கு யார் பண்ணா என்னன்னே புரியல. அப்படியே உங்களுக்கு ராமன்னு ஒரு பை போட்டு பை நிறைய தங்க காசு கொடுத்தாரு, எடுத்துன்னு போனீங்களேன்றார். இவருக்கு என்னன்னே புரியல. நம்ம எங்க வாங்கினோம், நம்ம வாங்கவும் இல்லை கொடுக்கவும் இல்லை, என்னவோ சொல்றாளே. அப்புறம் அன்னைக்கு எல்லா பூஜையும் பண்ணிட்டு வீட்டுல வந்து பாக்குறாரு. வீட்டுல ராமன்னு பை போட்டதுல பை நிறைய தங்க காசு இருக்கு. அதை ராமன் பண்ணதுவான். அதை சொல்லுவான். அது வந்து அதை மாதிரி அடியாருக்கு சேவை செய்யறது. தன்னுடைய அடியார் இல்லையா, அந்த விமோசனம் வந்து கோயில்ல தினமும் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அவரால் அன்னைக்கு வர முடியல. உடனே அவருக்கு சேவை செய்யறதுக்கு பெருமாளே வந்து தரோம். அவரை மாதிரி வேஷம் போட்டு, அது மாதிரி நிறைய வடுகன்பி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கார் பெருமாள். அது மாதிரி நிறைய இருக்கு. இந்த ராமானுஜருக்கு பெருமாளே திருக்குறங்குடி பெருமாளே வடுகநம்பி மாதிரி வேஷம் போட்டு வந்து பெருமாளுக்கு எல்லா ஆச்சாரியனுக்கு ராமானுஜருக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாங்க. திருமணத்துக்கு அந்த இது அது எல்லாம். பின்னாடி திரும்பி பார்த்துட்டு 2 நாள் கேட்டா கொடுக்கலையா தலத்தை. இன்னும் என்னடா பண்ணிட்டு இப்படி சொம்பால் இப்படி நெத்தினாராம். நெத்தின உடனே அந்த வடுகநம்பி பின்னாடி இந்த வடுகநம்பிக்கு மண்டையில அடிபட்டுட்டான். அடிபட்டு எடுத்துட்டவொடனே அது இவருக்கு ஒன்றும் தெரியல. அவர் பார்க்குறாரு மண்டியில் இது ஒன்றும் தெரியல, போயிடுறாரு. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு போயிடுற. அதோட வடுகநம்பியை காணும். நான் கோயிலுக்கு போகும்போது போயிட்டு இருக்காரு, கவனிக்கல. கோயிலில் போய் பார்த்தா பெருமாளுக்கு மண்டையில இருந்து ரத்தம் வரலாம். நிறுத்தவே முடியல. ராமானுஜர் கோயிலில் போய் பார்த்து இப்போ வடுகநம்பிக்கை பண்ண. அப்போ சொல்கிறார் ஆசிரியா, சொல்கிறார், நீ வந்து நான் தான் உனக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன், நீ வடுகநம்பி அடிச்சியா, அந்த ரத்தம் தான் இருந்து. ஓடி போய் வடுகநம்பியை பார்க்குறேன். வடுகநம்பி வீட்டில் இருக்காரு, அவருக்கு முடியல, உடம்பு முடியல. வடுகநம்பி அடிச்சு தூக்கி போட்டாங்க. அந்த கேரளாவில் அவங்க அந்த மத சண்டையில வடுகநம்பி அடிச்சு தூக்கி காட்டு புதரில் போட்டாங்க. வடுகநம்பி இல்லைன்னொடனே வடுகநம்பி இவர் சாமானியருக்கு தடவை சிஷ்ய வேலை செய்யறவர் அவர் தான். அவர் வராருன்னு அவர் இல்லைன்னொடனே பெருமாளே வடுகநம்பியா வந்துட்டாங்க. அங்க வந்துட்டு ஆச்சாரியனுக்கு இவருக்கு ராமானுஜர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காராம். அதுக்கப்புறம் போய் கட்டுப்பிடிச்சு கொண்டு வர. அதுக்கப்புறம் பெருமாளுக்கு அந்த நாம கட்டியை வச்சு அழுத்தினோட நின்று போறது ரத்தம். இது வந்து திருக்குறங்குடியில இப்பயும் திருக்குறங்குடியில அந்த இது வட்டப்பாறைன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நடந்தது. நான் ரங்கநாதெல்லாம் போயிருக்கோம் வட்டப்பாறை. அந்த வட்டப்பாறையில் தான் இது நடந்தது. ராமானுஜர் எடுத்து வடுகநம்பி அடிச்சது. அது மாதிரி அதை எல்லா இடத்துலையும் ஒரு கதை இருக்கு. சேவை, அதாவது அடியாருக்கு சேவை செய்யறது அதோட அதுதான் இருக்கிறதுலயே சிறந்த அமைதி. அதுதானா அடியாருக்கு சேவை தான் பாகவத கைங்கரியம். தேங்க்யூ.